கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இந்த பேட்டரி இஷ்யூ இருக்குங்க. எக்ஸைட் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வாரண்டியில் எனக்கு 11th மந்த்தில் பேட்டரி போச்சு. இப்போ 2வது வாட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ 12.5ல் இருக்குது, எடுக்கல. 48 மாதம் நாங்கள் 48 நாள் கூட வரல இந்த பேட்டரி. டிடிஎஃப்க்கு ஏதாவது சொல்லணுமா? லவ் யூ டிடிஎஃப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். ஆக்சுவலாக வந்து நம்ம KTM வண்டியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இந்த பேட்டரி இஷ்யூ இருக்குங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து 2 நாள் வண்டியை விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் செல்ஃப் போட்டால் செல்ஃபே எடுக்காது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நேற்று வந்து வண்டி பேட்டரியை கழட்டி எடுத்துன்னு போயிட்டு சார்ஜ் போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நேற்று போய் சார்ஜ் கொடுத்து எடுத்துன்னு வந்து இப்போ போட்டேன். ஆனால் இப்போ போட்டால் கூட வண்டி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலைங்க. அதனால் பேட்டரி மாற்றிடலான்னு இருக்கேன். அதே மாதிரி எக்ஸைட் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வாரண்டியில் எனக்கு 11th மந்த்தில் பேட்டரி போச்சு. கடைசியாக வந்து ஒரு பேட்டரி வந்து ரீப்ளேஸில் புது பேட்டரின்னு சொல்லி கொடுத்தாங்க சர்வீஸ் சென்டரில். பட் ஆனால் அந்த பேட்டரி போட்டதுலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 மாதத்துலேருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. அதுக்கப்புறம் போய் கேட்டால் வந்து 12 மந்த்ஸ் முடிஞ்சு போச்சு, இனிமேல் உங்களுக்கு வாரண்டி கிடையாதுன்றாங்க. பேட்டரி கடையில் நான் கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரீகண்டிஷனிங் பேட்டரியை தான் இந்த மாதிரி வாரண்டி இதில் வந்து உங்களுக்கு மாற்றி தருவாங்க. அது கொஞ்ச நாளில் அப்படி தான் போயிடும். நீங்கள் புது பேட்டரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து நார்மலாக பக்கவாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னாங்க. இப்போ நான் வண்டி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு வாட்டி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போடுறது எனக்கு கடுப்பாக இருக்குங்க. எல்லாம் இப்போ தான் டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு இப்போ தான் இந்த டப்பாவை கழட்டி மாட்டினேன். ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்துன்னு போயிட்டு வண்டி சர்வீஸ் இது பேட்டரி கடைக்கு எடுத்துன்னு போகிறேன். ஸோ பேட்டரி கடைக்கு எடுத்துன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியை வந்து புது பேட்டரி போட்டுடலான்னு இருக்கேன். புது பேட்டரி வந்து அமரான் போட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா அமரான் பேட்டரியில் வந்து நான் ஏற்கனவே ஒரு வண்டியில் வந்து 4.5 வருஷமாக அமரான் பேட்டரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அயாத்தில் சூப்பராக ஓடிட்டு இருந்தது. அதே மாதிரி அமரான் பேட்டரியே போட்டுடலான்னு இருக்கேன். போட்டாச்சுன்னா அந்த எக்ஸ்ப்ளஷரு அப்புறம் நம்மளோட ஜிபிஎஸ் இதெல்லாம் கழட்டி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் மறுபடியும் மாட்டிடலான்னு இருக்கேன். ஓகேவா? இப்போ வாங்க வண்டி எடுத்துன்னு நேராக பேட்டரி கடைக்கு போகலாம். எக்ஸைடு வச்சு செஞ்சிட்டிங்களா பேட்டரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புது பேட்டரி வாங்கிருக்கு, கிளம்பியாச்சு. இப்போ வந்து இங்கே கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்கிங் இருக்காங்க. அதனால தான் ஹெல்மெட் எடுத்துக்கிட்டேன். இல்லைனா ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டு வந்துடலாம். ஆனால் ஆக்சுவலாக மெயின் ரோட் பக்கம் தான், ஆனால் மெயின் ரோடு ஏற வேண்டிய வேலை இல்லை. ஆனால் உள்ளே வந்து செக்கிங்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஹெல்மெட் போட்டு போகிறது நமக்கு சேஃபு. இப்போ வந்து போயிட்டு பேட்டரி வந்து அந்த கடையில் வந்து அமரானும் இருக்குது, எக்ஸைடும் இருக்குது. எக்ஸைடு கொடுத்த பேட்டரியே இந்த லட்சணத்தில் இருக்குது. அதனால் எக்ஸைட்லாம் வேணாம், நம்மளோட வழக்கம் போல் ஃபேவரட்டான அமரானே வாங்கிக்கலாம். எக்ஸைடு என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. சரி வாங்க, இப்போ நேராக வந்து பேட்டரி கடைக்கு போயிட்டு பேட்டரி அங்கேயே மாட்டிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கடையில் தான் நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட பல வருஷமாக இந்த கடையில் தான் நம்ம பேட்டரி வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வீட்டுக்கிட்ட ஒரு 15 நிமிஷம் ஸ்டார்ட்டில் வச்சுருந்தேன். இப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்ரு. இப்போ வந்து வண்டி ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. இப்போ வோல்ட் பார்த்தீங்கன்னா 12.7 இருக்குது. அடிக்க சொல்ல வந்து 8.9 வரைக்கும் போகுதுங்க. இப்போ ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஒரு 2-3 வாட்டி தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2வது வாட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ 12.5ல் இருக்குது, எடுக்கல பாருங்கள். ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி தாங்க அடிக்குது, அதுக்கு மேலே எடுக்க மாட்டேங்குது பேட்டரி. ஸோ 11.8க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பேட்டரி வோல்ட் பார்த்தீங்கன்னா 11.2 இருக்குல்ல. இப்போ நம்ம மேட்டாக் லைட் ஆன் பண்ணால் எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஒரு கிளிக் அடிச்சாலே 10.8க்கு போகுது. ஆன் பண்ணி வச்சுருந்தா எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். 10.1 வரைக்கும் போகுதுங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஆரனை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10.9ல் இருக்குது. ஆரன் ப்ரெஸ் பண்ணால் அப் டு 10.3 வரைக்கும் போகுதுங்க. ஸோ 10.3. ஓகேவா? இப்போ புது பேட்டரி மாற்றிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது எம்ஆர்பியே 2448 தானே? இது டிசம்பர் பேக்கிங்கா? 2500 மேலேயா? எதுக்கு உங்கள் கடையை நம்பி வர்றது? அதுக்கு தான். அதுவும் பார்த்து பண்ணிடுங்க இன்னும் கொஞ்சம். அது தெரியும். ஷோரூம் ரேட்லாம் தெரிஞ்சு தான் நான் இங்கே வர்றது. ஓகே, இப்போ வந்து வண்டியை ஃபஸ்ட்டு கழட்டிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பழைய பேட்டரியை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆமரான் பேட்டரியை உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இது வந்து பாசிட்டிவ். எது பாசிட்டிவ் இதில்? அந்த சைடு தானே வருது. இது பாசிட்டிவில் போகணும். இல்லைப்பா, நில்லுப்பா, மாற்றி கொடுக்குற. நெல் இது வந்து இந்த ரெண்டு ரிங்கு பாசிட்டிவ், இந்த ஒரு ரிங் தான் நெகட்டிவ். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் நெகட்டிவில் வரணும். ஓகேவா? இந்த 3 பாசிட்டிவ், இந்த 3 சிங்கிள் இதில் வரும். ஆமாம், இது 3 ப்ளஸில் வரும், இது மைனஸு. இது அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நீ அதை மட்டும் மாட்டு, நான் மற்றதெல்லாம் நான் பார்த்தேன். இதை கொஞ்சம் அமுக்கி போட இறங்கும், ஏன்னா இது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். இப்போ போடு. இது ஒன்று தள்ளி இப்போ அழுத்து. இன்னும் கொஞ்சம் அழுத்தி தள்ளு. ஏறிட்டான். ஏறிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி மாட்டியாச்சு. ஸோ அந்த வயரிங், அந்த ரிலேலாம் இருக்குல்ல, ஸோ அந்த ரிலேலாம் வந்து கரெக்டாக பொசிஷனில் வச்சாச்சு. இப்போ வந்து சாவியை போடுவோம். ஓகே, அவ்வளோதானே? ரைட். வோல்ட் எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். நல்லா டைப் பண்ணியா? 12.1 காட்டுது. இல்லை அது கரெக்டு. எவ்வளோ இருக்குது? ரைட் தான், 12.1 கரெக்ட் தானா? செல் போடலாமா? போடும். ஓகே, இப்போ மல்டிமீட்டர் செக் பண்ணுப்பா. மல்டிமீட்டருங்க. ஓகே, அதில் எவ்வளோ காட்டுது? 12.7 காட்டும். இது 12.56. 12.6. 1 வோல்ட் 2 வோல்ட் வித்தியாசம் தான் பிரச்சனை. இல்லை ஸ்டெல் போட சொல்ல எவ்வளோ குறையுதுன்னு பார்க்குறேன். அது பாருங்க. 10.4 10 போகக்கூடாது. பிலோ 10 போகக்கூடாது. இது புது பேட்டரி இல்லை, இன்னும் உங்களுக்கு ஓட்ட ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். அப்போ உங்களுக்கு வந்து 11 கேர் கூட போகாது. ஓகே. இப்போ இதில் எவ்வளோ வருது? 14. பார்த்துட்டு அது வரேன். ஓகே, 13.7 இருக்குது. ஓகேண்ணா. ஓகேப்பா. இப்போ ஆரன் சவுண்டு கேளுங்க. இப்போ ஷார்ப்பாக அடிப்பார் ஆரன். ஸோ இப்போ இது வந்து ஓட வந்து இது வந்து சார்ஜ் இந்த புது பேட்டரியில், அதனால் ஓட வந்து இன்னும் சார்ஜ் நல்லா ஏறும்னாங்க. அதனால் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் செல்ஃப் ஈஸியாக அடிக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி செல்ஃப் அடிப்போம். 1 கிளிக் ஈஸியாக செல்ஃப் எடுத்துரும். இப்போ வந்து 12.7 வரைக்கும் நிற்குது பாருங்கள். 10.6 வரைக்கும் போகுது. 10 கீழே போனால் தான் பேட்ரி வீக்காம். நமக்கு அந்த பழைய பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 10 கீழே தான் போயிட்டு இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வாரண்டியில் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்த பேட்ரி. 48 மாதம், நாங்கள் 48 நாள் கூட வரல இந்த பேட்ரி. கேவலமாக பண்ணி விட்டாங்க எக்ஸைடு. சார், புது பேட்ரி கிடச்சிதேன்னு இருந்தேன் சந்தோஷமாக. கடைசியில் வந்து பிரச்சனையாகி போச்சு. வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கலாம், மெசேஜ் போடுவோம் பேட்ரி வேலை செய்யலன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புது பேட்ரி மாற்றியாச்சு. ஆமரான் நம்மளோட எக்ஸைட் இது இருக்கார், தூக்கி குப்பையில் போட்டாச்சு. இதை அந்த பேட்ரி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தது. அதனால் இப்போதைக்கு வந்து ஆமரான் போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 48 மந்த்ஸ் வாரண்ட்டி. இதில் வந்து 24 மந்த்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, அப்புறம் பேலன்ஸ் 24 மந்த்ஸ் வந்து சர்வீஸ் வாரண்ட்டி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, மேக்ஸிமம் இன்னொரு 2 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பெனிலேருந்து புது வண்டி எடுத்து நம்ம வந்தோம்னா அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12 மந்த்ஸ் தான் வாரண்டியே கொடுக்குறாங்க. ஏன்டா போடுறது புது பேட்டரி தானே, ஏன் 48 மாதம் கொடுக்க வேண்டி தானே, கொடுக்க மாட்டேன்றாங்க. 12 மாதத்தோட சோழியை முடிச்சு விட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம வண்டிக்கு சோழி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி எக்ஸ்பல்ஸ் பேட்டரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது, இன்னி வரைக்கும் நல்லா தான் ஓடிட்டுருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் இப்போ இந்த பேட்டரியும் போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த பேட்டரியில் மறுபடியும் இஷ்யூ வந்துச்சுன்னா ஸோ வண்டியில் தான் கன்ஃபார்ம் ப்ராப்ளம் இருக்குது. வண்டியை எடுத்துன்னு போய் ஷோரூமில் விட்டு கிழிச்சிட வேண்டி தான். ஏன்னா இந்த பேட்டரி இப்போது பேட்டரி தான் இஷ்யூன்னு எல்லோரும் சொன்னனால பேட்டரி மாற்றியாச்சு. ஓகேவா? நெல்லுங்க, வீட்டில் போய்ட்டு அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பில் இன்னும் முடியல, பில் முடிச்சுட்டு எவ்வளோ ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புது பேட்டரி போட்டாச்சு, பில் வேலையும் முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், 2 ஆளுங்க தூங்கிட்டு இருக்காங்க. இல்லை, இங்கே உட்கார்றதுக்கு சேர் இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தா நீங்கள் 2 பேரும் என்னடா சொகுசாக தூங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? செம்ம டயர்டாக தூங்குறாங்கப்பா 2 பேரும். சரி, நம்ம கிளம்பலாம். ஓகேவா? வரேன் தம்பி, ஆமாண்ணா. ஹெல்மெட்டு ரைட். புது பேட்டரி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நேராக வீட்டுக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்பிளாஷரு, ஜிபிஎஸ்ஸு எல்லாத்தையும் மறுபடியும் மாட்டணுங்க. ஓகேவா? வாங்க இப்போ நேராக வீட்டுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து 12.6 இருக்கார். ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இனிமேல்.
ஆனால் போயிட்டு 2-3 நாள் கழித்து ஒரு 3 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக இப்போது ஏப்ரல் 1 வந்து ஒரு நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு ஒன்று இருக்குது பாண்டிச்சேரி வரைக்கும். ஸோ அது எவ்வளோ பைக் வராங்கன்னு தெரில. இப்போ ஃபியூல் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து இன்றைக்கி வந்து வெனஸ்டே தானே. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இப்போ டேரெக்டாக போயிட்டு ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நேராக ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு வண்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சாட்டர்டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ண சொல்ல தெரிஞ்சிடும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ ஓல்டு இருக்குன்ட்டு. அதனால் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போகலாம். சொல்கிறா, நீ சொன்னதை சொல்லிவிட்டு நீ சொல்கிறியாடா? இவனுக்கு தெரியாது, இவனுக்கு தான் விஷயம் தெரியும். அதாவது நீங்கள் டிடிஎஃப் மீட் பண்ணணும். நான் மீட் பண்ணணுமா? ஏன் நீ வந்துரு, கூட வந்துரு. உங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கிடு, நான் கூட்டின்னு போகிறேன் உனக்கு கோயம்புத்தூருக்கு. சரி சரி ஓகேவா? டிடிஎஃப்க்கு ஏதாவது சொல்லணுமா? லவ் யூ டிடிஎஃப். ஓகே பை. கண்டிப்பாக போட்டுருவேன்டா. நான் பேட்டரி மாற்றிட்டு பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா, வந்துட்டு இருக்க சொல்ல வந்து ஒரு பையன் சைக்கிளில் ரொம்ப வேகமாக வரான். அண்ணா நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா போயிட்டு டிடிஎஃப்பை மீட் பண்ணிட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்கள் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே போரூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதான் வீடியோ எடுக்காதீங்கன்னா, அதான் நீ சொல்கிறத நீ சொல்லிவிடு, அதுக்கப்புறம் நான் போடாதது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, போய் வண்டியை உள்ளே ஏற்றி விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேட்ரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக பேட்டரியோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2450 ருபீஸு. நம்மளோட பழைய பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கு வந்து 450 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக வந்து 300 தான் போடுவாங்களாம். நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலுன்னே நமக்கு வந்து ரவுண்டாக 2000 முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ வாரண்டி கார்டை பத்திரமா வச்சுருக்கணும். பில்லும் இதில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டேஸ் கழிச்சு வண்டி வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், bye. See you in another video soon. Bye. Take care, my dear lovely friends. Bye.